ஹலோ வாய்ஸ் நான் தான் உங்கள் குஸ்கே சரேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு டேவியை பார்க்க போகிறோம்னா நான் பார்க்க இருக்கு. நான் ஒரு ஃப்ரீ ஃபயரில் ஒரு பையன் என் கூட ஃப்ரெண்டாக நான் கைஸ் அவனை நம்பி அப்போன்னு தந்தேன். விளாட கேட்டான்னு தந்தேன். அந்த நான் என்ன பண்ணிச்சு நான் நாரி போட விளாட கேட்டான் என் அக்கௌண்ட்டை தந்தேன் பாருங்க. அக்கௌண்ட் பாஸ்வேர்டை மாற்றிட்டான். ஓகேவா, அவன் அக்கௌண்ட் எனக்கு விளையாட தான் தந்தான். அக்கௌண்ட் பாஸ்வேர்டு மாற்றிட்டான். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என் வீடு இருந்துதா போட்டு தானான்னு கேட்குறேன். தரையே மாட்டிக்கிறான். இவன் ஏதோ பண்ணி கேட்குறேன். அக்கௌண்ட்டை தர மாட்டீங்கன்னா மொத்த பேர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் லிங்க் பண்ணிட்டான். ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இல்லை. ஓகேவா, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நான் மாதிரி ஆளுங்களை யாருன்னா பார்த்தீங்கன்னா ப்ரோ யாருன்னா ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரெண்டானவங்க யாருன்னா ப்ரோ அக்கௌண்ட்டா ப்ரோ விளையாட்டு தரேன்னு கேட்டாங்கன்னா தைரியம் செஞ்சு தந்துடாதீங்க. ஒரு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் தான் என்ன மட்டும் தாங்க. இவன் மாதிரி ஆளுங்க தயவு செஞ்சு தந்துடாதீங்க. தெரியுது அந்த அக்கௌண்ட்டில் அந்த எப்படி இப்போ என் அக்கௌண்ட்டை திருப்பி எப்படி ரெக்கவரி பண்ணுன்னா ரெக்கவரி ஜிமெயில் ஒன்று இருக்கும். அதை நம்ம ஜிமெயில் கொடுத்தா யாரும் நம்ம அக்கௌண்ட் யாருன்னா தவிர்த்துக்கோங்க. அந்த இதில் போய் போட்டால் நம்ம அக்கௌண்ட் வந்துடுவார அந்த மாதிரி போட்டு நான் எடுத்துட்டேன் என் அக்கௌண்ட்டை. அவனுக்கு ஒழுங்காகவே எடுக்க தெரியல. ஓகேவா, ஆப் பண்ண தெரிஞ்ச அவனுக்கு அந்த ரெக்கவரி ஜிமெயிலை கேன்சல் பண்ணியே மறந்துட்டான். சரி இவன் ரெக்கவரி கதற விட்டானுங்க என்ன. சரி அப்புறம் நானும் பொறுமையாக யோசிக்கணும் எப்படி எடுக்குது. இப்போ நான் ஆப் வந்தது ஒரு அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி ரெக்கவரி ஜிமெயிலில் போட்டேன். இருங்க அவனோட அக்கௌண்ட்டை நான் காமிக்கிறேன். ஓகேவா, அவன் அக்கௌண்ட் நான் சும்மா விட்டுருவேனா திருப்பி ஃப்ரெண்டாக மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவன் கேள்வி அவன் அக்கௌண்ட்டை வாங்கிட்டேன். ப்ரோ விளாட மட்டும் தர தந்துடுன்னு சொல்லி அவன் அக்கௌண்ட்டை வாங்கி அக்கௌண்ட் பாஸ்வேர்டு நான் மாற்றிட்டேன். இப்போ அவன் கேள்வியுமே எனக்கு தவறு அக்கௌண்ட் இருக்காது. இவன் அக்கௌண்ட்லேயும் மொத்த பேர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இது பண்ணிட்டேன். இந்த அக்கௌண்ட் தான் HCXன்னு இருக்கும் பேர். ஓகேவா, இன்னும் அக்கௌண்ட்டை எக்கச்சக்கம் பேர் இருப்பானுங்க. என் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்கு. எல்லாரும் பேர் இது பண்ணு. ஓகேவா, எல்லாரும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இது பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லை. பாட் அக்கௌண்ட் தான் பாருங்க. இந்த அக்கௌண்ட் தான் இந்த அக்கௌண்ட் பெயர் தாங்க. இந்த அக்கௌண்ட் தான் அப்போ நான் தூக்கல. இந்த அக்கௌண்ட்டே அழைச்சி நல்லா இருக்கு. எதுவுமே இல்லை இந்த அக்கௌண்ட்டில். நான் ஏன் அவனுக்கு தரமாட்டேன்னு சொன்னேன். இவன் பேசின அந்த மாதிரி பேசினான். அவன் பேசினால ரெக்கார்ட் பண்ணி போட்டுருந்தானே வேறு மாதிரியா இருக்கும் வீடியோ. பேசிட்டு ப்ரோ அக்கௌண்ட் நக்கடாக பேசினான் காய்ஸ். என்கிட்ட சரியாக பேசிட்டான் அவன். இந்த அக்கௌண்ட்டும் பாட் அக்கௌண்ட் தான். சரி நீ தான் வேணா பண்ணிக்கோப்பா. அக்கௌண்ட் வச்சுனோன்னு விளையாட போதும் இல்லை வெட்டியாக வச்சுருப்பேன். சரி ஏன் இவங்களுக்கு தரக்கூடாதுன்னு இருக்கேன். நான் இவங்க பேசின பேச்சுக்கு நான் அக்கௌண்ட் தரமாட்டேன். நான் தான் தெரிஞ்சாலும் நான் தரமாட்டேன். நான் தான் நடந்து நானும் பார்க்குறேன். அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்ச ரெக்கவரி ஜிமெயில் எந்த போட்டு வச்சுருக்கேன். 14 நாள் ஆட்டும். அப்புறம் என் ரெக்கவரி ஜிமெயில் எடுத்து நான் போட்டேன். இந்த இமெயிலை பண்ண ஒரு விலை விட்டுடலாம். ஓகேவா, இது நான் மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் அவன் இன்ஸ்டா அக்கௌண்ட் வர நான் பிளாக் பண்ணிட்டேன். என்ன எடுத்துட்டு ஸோ கைஸ் இந்த மாதிரி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட் பில்லை கமெண்ட் வச்சுக்கோங்க.